சிறகடிக்க ஆசை சீரியல் இப்ப ரொம்பவே சூடு பிடிச்சிருக்குது. அதுல நம்ம மீனாவுக்கு ரோகிணியோட உண்மை முகம் தெரிஞ்சு போச்சு. ஆனா அதை வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டத்துல இருக்காங்க மீனா. அந்த மனக்குழப்பம் எங்க வந்து நின்னது தெரியுமா? சமையல் கட்டுலதான். சமையல்ல கோட்டை விட்டு ஏடா கூடமா ஏதோ சமைச்சு வைக்க வீட்ல இருக்கிற எல்லாரும் மீனாவை ஒரு கை பார்த்துட்டாங்க. முக்கியமா மாமியார் விஜயா அக்கா விடவே இல்ல. சும்மா சமைச்சேன்னு பேரெடுக்க வந்துட்டாளாங்கிற மாதிரி என்ன சமையல் இது? யாரால சாப்பிட முடியும்? உனக்கு ஒரு வேலையும் செய்ய வராதா? நீ எக்கச்சக்கமா திட்டி தீர்த்துட்டாங்க. பாவம் மீனா. இதனால ரொம்பவே அப்செட் ஆன மீனா கோபத்துல கிச்சனுக்குள்ள போய் ஒரு மூலையில நின்னுட்டு இருக்காங்க. மீனாவை சமாதானப்படுத்த அங்கே ரோகிணியும் வராங்க. ரோகிணியை பார்த்ததுமே மீனாவுக்கு ஆத்திரம் பொத்துக்கிட்டு வருது. உன்னாலதான் நான் இவ்வளவு திட்டு வாங்கிட்டு இருக்கேன். என்னால இதுக்கு மேல உன்னோட உண்மையை மூடி மறைக்க முடியாது. நான் எல்லாரிடமும் சொல்ல போறேன்னு சத்தமா சொல்லிட்டாங்க. அடப்பாவமே, அங்க என்ன நடந்தது தெரியுமா? ரோகிணி சட்டென்று அங்க கிடந்த ஒரு கத்தியை எடுத்து, நீ அவங்க கிட்ட உண்மையை சொன்னேன்னா இங்கேயே என் கையை அறுத்துக்கிட்டு நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு பயங்கரமா மிரட்டுறாங்க. சும்மா இந்த மாதிரி மிரட்டாத ரோகிணின்னு மீனா சொல்ல, நான் மிரட்டல மீனா. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழலைனா அந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம்னு ரோகிணி உறுதியா சொல்றாங்க. அந்த முகத்துல அவ்வளவு பிடிவாதம். உடனே ரோகிணியோட கையில இருந்து அந்த கத்தியை பிடுங்கி கீழே போடுறாங்க மீனா. டங்குன்னு ஒரு சத்தம் கேட்க சமையல் கட்டு பக்கம் வந்த முத்து, என்ன மீனா கீழே விழுந்துட்டியான்னு பதறி போய் கேக்குறாரு. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணுமில்லன்னு சமாளிச்சு முத்துவை அனுப்பி வைக்கிறாங்க மீனா. ஒரு பெரிய பிரச்சனை அந்த நேரத்துக்கு தள்ளி போகுது. பிறகு மாடிக்கு போய் ஒரு மூலையில உட்கார்ந்து தனியா அழுதுட்டு இருக்காங்க மீனா. அவங்களை சமாதானப்படுத்த ரோகிணியும் பின்னாடியே போறாங்க. ஏன் அழுகிறீங்க மீனான்னு ரோகிணி கேட்க, நான் முதல் முறையா குற்ற உணர்ச்சியால அழுகிறேன் ரோகிணி. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலையை நான் பார்த்ததே இல்லைன்னு தேம்பி தேம்பி சொல்றாங்க மீனா. அடுத்து ரோகிணியை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறாங்க மீனா. உனக்கெல்லாம் இருக்கிறது வாயா இல்ல பொய் மூட்டையா? எப்படி உன்னால இவ்வளவு பொய் சொல்லிட்டு நிம்மதியா தூங்க முடியுது? ஏன் இவ்வளவு பொய் சொன்ன நீன்னு ஆவேசமா கேக்குறாங்க. என் கதை தெரிஞ்சா என் பக்கம் இருக்கிற நியாயம் உங்களுக்கே புரியும் மீனான்னு ஒரு பெருமூச்சோட தன்னோட பிளாஷ்பேக் கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. நான் ரொம்ப சாதாரண குடும்பத்துல பிறந்த பொண்ணு மீனா. எங்க அப்பா ஒரு ஃபேக்டரியில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. எங்க வீட்ல எப்பவுமே கடன் தொல்லைதான். நான் நல்லா படிச்சு அந்த கடனை எல்லாம் அடைக்கணும்னு தான் ஒவ்வொரு நாளும் நானும் அப்பாவும் போராடிட்டு இருந்தோம். ஆனா நான் காலேஜ் முதலாம் வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தப்ப என் வாழ்க்கையில விதி ரொம்ப மோசமா விளையாட ஆரம்பிச்சது மீனா. எங்க அப்பா வேலை செய்யற கம்பெனி ஓனருக்கு 2 தம்பிகள். மூத்த அண்ணாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. நான் அப்பாக்கு டெய்லி சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறத அந்த கம்பெனி ஓனர் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு என்னை அவரோட 2வது தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.